இன்னைக்கு என்ன தகவல்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா, கோவில் வழிபாட்டு வாஸ்து இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. அந்த கோயில் ஆகப்பட்டது ஒரு மனிதன் படுத்திருக்கும் அமைப்பே ஆகும். அந்த கோயில் சுற்றி ஒரு ஓம் என்ற எழுத்தின் வடிவமே அந்த கோயில் அமைப்பு. அதை நாம் பார்க்கலாம். இப்போ முதல் கோபுரத்துக்குள்ள நீங்க நுழையிறீங்க இல்லையா, அந்த கோபுரத்துக்குள்ள நுழையும் பொழுது படியை தொட்டு வணங்குவது நீங்க மரபாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னங்கிற அடிப்படை செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓம்ங்கிற வடிவம் இருக்குது இல்லையா, அந்த வடிவம் அந்த இம்மங்கிற எழுத்து அந்த வாசலில் முடிகிறது. அதே போன்று ஒரு மனிதன் படுத்திருக்கும் அமைப்பில் பார்க்கும் பொழுது கால்கள் மேல் நோக்கி இருக்கும், அதாவது கால் பாதங்கள் மேல் நோக்கி இருக்கும். அதுவே ராஜகோபுரம். அதில் உள்ள கலசங்கள் நமது 5 கால் விரல்கள் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப கோயிலுக்குள்ள எப்படி வலம் வரணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலினுடைய நுழைவு வாயில 6 அடி வாசல் கொடுத்திருந்தாலும் நம்ம முழு வாசல்லையும் நம்ம உள்ளே நுழையக்கூடாது. நாம் இடதுபுறமாகத்தான் போக வேண்டும். இடமிருந்து வலம் அப்படின்னு சொல்லி இடதுபுறமாக சென்று இடது கைப்புறமே வரணும். வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடதுபுறம் அந்த ஓம் என்ற சுழி இருக்குது இல்லையா, அதுதான் விநாயகராக பாவிக்கப்படுகிறது. அந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு இடது ஓரமாகவே இடமிருந்து வலம் அப்படின்ட்டு அந்த பிரகாரத்தை சுற்றியுள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கி அந்த பிரகாரத்தை சுற்றி கொண்டு வர வேண்டும். வலதுபுறமாக கடைசி வரைக்கும் உள்ள நவகிரக, பைரவர் மற்றும் இன்னும் ஏதாவது கடவுள்கள் வைத்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆஞ்சநேயர் கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோயில்களில் சுற்றி வலம் வந்து எல்லாத்தையும் வழிபாடு செய்து விட்டு நீங்கள் வலம் இருந்து தான் மூலஸ்தானத்துக்குள் நுழைய வேண்டும். வலமிருந்து மூலஸ்தானத்துக்குள் நுழைந்து விட்டால் அங்கே இறைவனுக்கு நேரெதிரில் நீங்கள் நின்று பிரார்த்தனை செய்யக்கூடாது. அது பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் இருபுறமும் சைடாக நின்றுதான் வழிபாடு செய்ய வேண்டும். சரி, இறைவனிடம் நாம் போய் என்ன கோரிக்கைகள் வைக்கலாம் அப்படின்னா, அந்த கோரிக்கைகள்லாம் அது அங்க வைக்கிறது இல்லைங்க. நீங்க முதல்ல வந்து அந்த எந்த இறைவனை நீங்க வழிபாடு செய்தாலும் மூலஸ்தானத்துக்குள்ள அந்த இறைவனுக்கு அந்த நிமிடத்தில் என்ன அலங்காரம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதில் என்ன நகை போட்டிருந்தாலும் சரி, பூக்களால் அலங்காரம் செய்திருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் அங்குலமாக ரசிக்க வேண்டும். இப்போ பெண் தெய்வமா இருக்குது, நான் எங்க எப்படிங்க ரசிக்கிறது அப்படின்னா, தாராளமாக ஆண்கள் ரசிக்கலாம். அங்குலமாக ரசிக்க வேண்டும். அதில் என்ன பொருத்தப்பட்டிருக்கிறது, அந்த தெய்வத்துக்கு என்னென்ன அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாதம் வரைக்கும், உச்சி முதல் பாதம் வரைக்கும் அங்குலமாக நீங்கள் ரசிக்க வேண்டும். ரசித்து விட்டு நீங்கள் வலதுபுறமாகவே வெளியே வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நீங்கள் பலிபீடம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா, பலிபீடம்னு ஒன்று இருக்கும். அந்த பலிபீடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பேருடைய கேள்வி ஆடு, கோழி, மாடுகளை பலி கொடுக்கும் இடம் என்று. அப்படி கிடையாதுங்க. அந்த பலிபீடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடியே சூளம் வச்சிருப்பாங்க. அந்த சூளம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 3 குணங்களை வந்து நாம பலியிடக்கூடிய இடமே அந்த இடம். சரி, எப்படி பலியிடுவது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபங்கள், பொறாமைகள், வந்து தீய குணங்கள், சரிங்களா, இதை 3ஐயும் வந்து அந்த இடத்துல பலியிட வேண்டும். பலியிட்டு விட்டு நம்ம தூய்மையானவர்கள் ஆகிவிட்டோம் அப்படிங்கிறத மனசுல நினைச்சுக்கிட்டு
நீங்கள் அப்படியே வந்து கொடிமரம் வாங்க. கொடிமரம் வந்தீங்க அப்படின்ட்டா அந்த இடத்துல ஆண்களாக இருந்தால் கால்களை நீட்டி கை கூப்பி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். பெண்களாக இருந்தால் அவர்கள் உடல் அமைப்பின்படி அவர்கள் மண்டியிட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிறகு எழுந்து பிறகு மணி அடிக்க வேண்டும். மணி அடித்தால் தெய்வம் திரும்பி பார்ப்பதாக ஐதீகம். அப்பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை அந்த நேரத்தில் வைக்க வேண்டும். அந்த கோரிக்கைகள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலஸ்தானம் என்பது நம்ம மூளை தலைப்பகுதியை குறிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த விநாயகரும் வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா மார்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சுப்பிரமணியரையும் விநாயகரையும் குறிக்குது அப்படின்ட்டாங்க. சரிங்களா? அந்த ஓம் படிவில் பாருங்க, நீங்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு உள்ளே போகும்போது அந்த சுழி வரும் இல்லையா, அதை பாருங்க உள்ளே காட்டும். அந்த ஓம்ங்கிறத உள்ளே காட்டும். அதை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். மறுபடியும் அந்த வழியாகத்தான் அந்த ஓம்ங்கிறது வருது. அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடம் என்பது வந்து நம்மளுடைய தொப்புள் கொடிங்க. சரிங்களா? அடுத்தது கொடிமரம் என்பது மர்ம உறுப்பை குறிப்பதாக ஐதீகம். சரிங்களா? அதனால இந்த இடத்துலலாம் குறுக்க நீங்க போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா ஒரு மனிதனை தாண்டி போவது போலவும் அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் உடைய அமைப்பை நாமல் அவமதிப்பது போலவும் ஆகிவிடும். அதனால் அந்த தவறை நாம் இனிமேல் செய்ய வேண்டாம். சரி, இப்போ எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு கொடி மரமும் வழிபாடு செய்துவிட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவசர அவசரமாக உட்காந்து எந்திரிச்சு போகிறாங்க. அப்படி போகக்கூடாதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஓரமாக, அதாவது யாருக்கும் இடையூறு தராமல் நம்ம ஒரு ஒதுக்குப்புறமாக உட்காந்து கண்மூடி உங்களுக்கு எப்படி முத்திரை பயன்படுத்தணும்னுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் முத்திரை பயன்படுத்தலாம். இல்லாவிட்டு சும்மா கூட உட்காந்துருக்கலாம். உங்களுக்கு எந்த அமைப்பில் உட்காந்துருக்கணுமோ அந்த அமைப்பில் உட்காருங்க. ஒரு 5 நிமிடம் வந்து அந்த மூலஸ்தானத்தில் நீங்கள் கண்ட அந்த அலங்காரங்கள் அங்கலங்கலமாக நீங்கள் ரசித்த அந்த உருவத்தை உங்கள் புருவ மத்தியில் அல்லது உங்க மனக்கண்ணின் முன்னாடி அதை கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வந்து நீங்கள் அதை உங்கள் புருவ மத்தியில் மனக்கண் முன்னாடி நிறுத்தினீங்க அப்படின்ட்டா அப்பொழுதுதான் அந்த இறைவன் வந்து உங்களுக்கு உங்கள் கண் முன்னே நிற்பது போல் தோன்றும். அப்பொழுது அந்த இறைவன் உங்கள் கண் முன் நின்று விட்டால் உங்களுடைய பிரச்சனைகள், அன்று நீங்கள் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வெற்றியடையும் என்பது ஐதீகம். அப்படியே நீங்கள் அந்த 10 நிமிட தியானத்தில் அந்த இறைவனை வந்து நீங்கள் கண்முன் மனக்கண் முன் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியவில்லை என்றால் அந்த பிரச்சனை காலதாமதம் ஏற்படும் என்பது ஐதீகம். அப்பொழுது தொடர்ந்து வழிபாட்டை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். கோயிலுக்கு போகும் பொழுது முடிந்தவரை வெறும் கையோடு போக வேண்டாம். சிறிது பூக்கள், ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போனால் கூட போதும். பெரியோர்களை சந்திக்கும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது என்பது ஐதீகம். அந்த வகையில் பார்க்கும்போது மூத்தவர்களை நாம் சந்திக்கும் போகும் பொழுது அந்த தெரிந்த நபரோ தெரியாத நபரோ நாம் ஏதாவது ஒன்று அவர்கள் கையில் கொடுத்து விட்டு உட்கார வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரிங்களா? இப்போ இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் சரியாக கையாள்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதை வந்து இந்த கோயிலுடைய அமைப்பு என்னங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். அதனால் குறுக்க போகிறது, கோயிலுக்குள்ளே சத்தம் போடுறது, செல்ஃபோனில் நீங்கள் வீடியோ பிடிச்சி நீங்கள் ஷேர் பண்ணுறது, இதனால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் நாம் சொன்னதை கரெக்டாக கடைபிடித்து கொண்டு வாருங்கள். காலப்போக்கில் உங்களுக்கு நன்றாகவே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு கொண்டு, நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நானும் வணங்கி
வணங்கி விடைபெறுகிறேன். இன்று பார்த்த இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு தகவல் வாயிலாக இதை அறிவுறுத்தி சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.